கரெக்ட் அண்ட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம வீடியோஸ்லாம் போட ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதுக்கு நடுவில் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் ப்ரோ ஐபிஎல் அப்டேட் எப்போ பார்த்தாலும் அதுதானே போஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க, ரீசெண்ட் டைமில் போஸ்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 1.5 மாசமா எந்த விதமான ஐபிஎல் அப்டேட்டும் கிடையாது. கடைசியாக ஜூலை 31ஆம் தேதி பிசிசிஐ மீட்டிங் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில ரூல்ஸ் வந்துட்டு வெளியில் வந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே மூடிட்டாங்க. பெருசாக எந்த விதமான அப்டேட்டையுமே காணோம். ஸோ அதை தாண்டி நம்ம மே எண்டுக்கு அப்புறம் ஐபிஎல் முடிஞ்சதுக்கப்புறம் T20 வேர்ல்ட் கப் அப்படி இப்படின்னு ஒரு 3 மாதம் கடந்து வந்தாச்சு. பெருசாக அப்டேட் வரல. ஆனால் இன்னைக்கு பிசிசிஐ சில விஷயங்களை ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன்படி பார்க்கும்போது எப்போ அக்சன் நடக்க போகுது அண்ட் வென்யூ எப்போ அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைலும் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லேட்டஸ்ட் அப்டேட் எல்லாம் என்ன அப்படிங்கிறத லைட்டாக பார்த்துருவோம். துலீப் டிராஃபி நடந்துட்டு இருக்கு. டீம் சி செமையா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ருத்ராஜ், இசான் கிஷன், ரஜத் பட்டிதார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம் செமையா இருக்கு. ஸோ அது போக டீம் ஏ டீம் பி எல்லாம் கொஞ்சம் டீசெண்டாக பண்ணிட்டு இருக்காங்க. ஹோப்ஃபுல்லி யார் வந்துட்டு பெட்டரா விளையாடுறாங்களோ டிராஃபி அடிக்க போறாங்க. அது டீம் சியா இருக்குமா அப்படிங்கிறதான் கேள்வி. பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த மாதிரி போகுதுன்னு சொல்லிட்டு. துலீப் டிராஃபி ஓவர்டேக் பண்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ அதுதாங்க சேப்பாக்ல மேட்ச். சேப்பாக்ல மேட்சை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட அப்டேட் எல்லாம் கொண்டு வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஒரு டிக்கெட் வாங்கிட்டா 5 நாளும் வந்துட்டு வச்சுக்கிற மாதிரிலாம் ஒரு சில ரூல்ஸ் இருந்துச்சு. இப்போ செப்பரேட்டா ஒவ்வொரு டேக்கும் டிக்கெட் வாங்குற மாதிரி சில ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்களாமா. ஸோ அப்படிங்கிற மாதிரி நான் நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டேன். எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது அப்டேட் தெரிஞ்சாலும் சொல்லுங்க. ஸோ அப்படிதான் அதிகமாக பேசியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் நல்ல விஷயம் தான். ஏன்னா செப்பரேட்டா ஒரு 3வது நாள் போய் பார்க்கணும். கோலி இன்னைக்கு விளையாடுறாரா, கோலி ஒரு 80 ரனுக்கு இன்னைக்கு நாட் அவுட்டா இருந்தாரு அப்படின்னா ஸோ நாளைக்கு ஒரு செஞ்சுரி அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்போ உடனடியாக புக் பண்ணிட்டு போயிடலாம்ல அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி. நான் எக்ஸாம்பிளுக்கு கோலின்னு சொன்னேங்க, அதை நீங்க எடுத்துக்க வேணாம். ஸோ அதே மாதிரி எந்த உங்களுடைய ஃபேவரட் பிளேயரோ அடுத்த நாள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த ஒரு செப்பரேட்டா அந்த டே மட்டும் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுவீங்க. அது எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல அப்டேட்டா இருக்கும். அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ ரீசெண்ட் டைம்ல ரொம்ப ரொம்ப அதிகமாக பேசப்படுற ஒரு விஷயம் மெகா ஆக்ஷன் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம் தான். ஸோ மெகா ஆக்ஷனுடைய டேட் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அரசல் போர்சலா ஒரு 2-3 டேட் சொல்லியிருக்காங்க. நவம்பர் 19, நவம்பர் 23 அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு வெப்சைட்ல ஒவ்வொரு டேட் வந்திருக்கு. இப்போதைக்கு பிசிசிஐ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஜூலை 31ஆம் தேதி இருக்கு இல்லையா, ஸோ அப்போ தான் அவங்க அந்த மீட்டிங் அப்படிங்கிறத நடத்தி முடிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ரூல்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஸோ பவுன்சர்ஸ் வந்துட்டு ஒன்று கம்மி பண்ணிடலாம். ஸோ அது போக வந்துட்டு இம்பாக்ட் பிளேயர் ரூலை வந்து வச்சுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட ரூல்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆர்டிஎம் எல்லாம் எவ்வளோங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் எந்த விஷயமே நமக்கு வரலன்னு சொல்லி ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு சீக்கிரட்டாக வச்சிருக்காங்க. ஒரு சில விஷயங்கள் லீக் ஆயிருந்தாலும் பெர்ஃபெக்ட் அப்டேட் அப்படிங்கிறது அக்ஷனுக்கு முன்னாடி தான் வரும். ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது இப்போதைக்கு அக்ஷன் நவம்பருடைய 2வது வாரம் இல்லைன்னா 3வது வாரத்தில் பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அந்த வகையில் அடுத்த மாதத்துலேயே உங்களுக்கு அந்த லிஸ்ட்டெல்லாம் வந்துடும். ஒவ்வொரு டீமும் ரீடைன் அண்ட் ரிலீஸ் பிளேயர்ஸுடைய லிஸ்ட் அப்படிங்கிறத சொல்ல போகிறாங்க. ஸோ அது போக ஆர்டிஎம்க்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ண போகிறாங்க. இது எல்லா அப்டேட்டுமே இன்னும் செப்டம்பரில் கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ் தானே இருக்குது. இது முடிஞ்ச உடனே அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து அப்டேட் மேலே தான் ஐபிஎல் அப்டேட் தான் ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும். ஸோ இதை தாண்டி ரொம்ப முக்கியமாக ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ இருந்தது அப்படின்னா டக்குன்னு உடனே மாற்றுறதுக்கான சான்ஸும் இருக்குது. இல்லை கேஷ் ட்ரேடை பொறுத்து கொஞ்சம் லேட்டாக வச்சு மாற்றுவாங்க அப்படிங்கிறதுலையும் நம்ம சொல்லலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு மாதம் செம என்ஜாயாக இருக்க போகுது. ஸோ அதை தொடர்ந்து நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் விட்டுட்டு செகண்ட் வீக் இல்லை தேர்ட் வீக்கில் பார்த்தோம் அப்படின்னா அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் எங்கே நடக்க போகுது அப்படிங்கிற வென்யூவை 100% உறுதிப்படுத்திட்டாங்க. அபுதாபி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். ஆனால் டேட் மட்டும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. சில பேர் 19ன்னு சொல்கிறாங்க, 22, 23ங்கிற மாதிரி பல டேட் நடந்துட்டு இருக்கு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா 2 நாள் நடக்க போகுது. அதாவது அக்ஷனுடைய ஃபர்ஸ்ட் டே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமாக மத்தியானத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நைட் ஒரு 8-9 மணி வரைக்கும் நடக்கும். அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த நாள் மத்தியானத்துக்குள்ளே ஃபுல்லாமே ஃபினிஷ் பண்ணுற மாதிரி. ஸோ கிட்டத்தட்ட 2 நாள் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம டேலி பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணி பார்க்கும்போது ஸோ ஃபர்ஸ்ட் டேலேயே கிட்டத்தட்ட 70 to 80% பிளேயர்ஸ் எடுத்துருவாங்க. ஸோ கடைசி நாளில் இருக்கக்கூடிய ரிமைனிங் ஸ்லாட்டை மட்டும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மற்றபடி வேறு எந்த மாதிரியும் இருக்காது. அதுலேயும் வந்துட்டு மற்ற டீம்ஸ் எல்லாம் முடிச்சிட்டாங்க, சீக்கிரமாகவே முடிச்சிட்டாங்க அப்படின்னா ஸோ இன்னொரு மெத்தட் ஒன்று ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது இருக்கிற லிஸ்ட்டை மறுபடியும் சார்ட் அவுட் பண்ணி அதில் இருக்க பிளேயர்ஸை மட்டும் வாசிச்சு ஸோ எடுக்கிறது. இந்த மாதிரியான மெத்தட்ஸும் இந்த மெகா ஆக்ஷனில் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே நடக்க போகிறத பார்த்தா உண்மையாலுமே வேற லெவலில் இருக்குன்னு சொல்லியாகணும். ஸோ அதை தாண்டி நம்ம ஆல்ரெடி பேசியிருந்த மாதிரி ரோஹித் சர்மா, ரிஷப் பண்ட், கேஎல் ராகுல் இவங்க எல்லாருமே வந்துட்டு ஆக்ஷன் வர போகிறாங்களா இல்லை டீமுக்கு கேஷ் ட்ரேடில் போக போகிறாங்களா அப்படிங்கிறது தான். இதுதான் இந்த மெகா ஆக்ஷனுடைய மிக முக்கியமான பார்ட்டாக இருக்க போது. நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான காரணமும் இதுதான் அப்படிங்கிறதுனால ஸோ ரொம்ப ரொம்ப மும்முரமான ஆக்ஷனாக இருக்குங்கிறதுலேயே மாற்றம் கிடையாது. ஸோ அதை தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியமாக சீனியர் பிளேயர்ஸுக்கு
வர வர ஒவ்வொரு டீமுமே முக்கியத்துவம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஆண்டர்சன் இந்த ஆக்ஷனுக்கு வரப்போறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது போக ரொம்ப ரொம்ப முக்கியமா ஜோஃப்ரா ஆர்ச்சர்லாம் நல்லா ஃபிட்டா இருக்கிறாரு, ஓரளவுக்கு டீசெண்டா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரியான ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்குலாம் அடிதடி போட்டுக்குவாங்க. ஸோ போன ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய பேட்ஸ்மேனுக்கு எந்த அளவுக்கு டிமாண்ட் இருந்ததோ இந்த ஆக்ஷன்ல பவுலர்ஸுக்கு டிமாண்ட் பயங்கரமா இருக்கணுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. போன தடவையும் மிச்சல் ஸ்டார்க் ஒரு பவுலர் தான் அதிக ரேட்டுக்கு போனாரே தவிர, ஆனா ஐபிஎல்ல பெருசா பவுலர்ஸ் உடைய அதிகம் இல்ல. நீங்க அந்த கடைசி லாஸ்ட் பேஸ் ஆஃப் ஐபிஎல்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில பவுலர்ஸ் நல்லா பண்ண மாதிரி இருந்ததே தவிர, ஐபிஎல் முழுக்க எப்ப பார்த்தாலும் 200 250 இந்த மாதிரியான டார்கெட்ஸ் தான் அதிகமா நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ இந்த தடவை பவுலர்ஸுக்கும் ஆக்ஷன்லயும் ஆதிக்கம் இருக்கும், அண்ட் கிரிக்கெட் ஃபீல்ட்லயும் ஆதிக்கம் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு. ஸோ அது போக சில ரூமர்ஸும் வந்துட்டு இருக்கு. அது ரூமர் தான் இருந்தாலும் சொல்றதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். என்ன அப்படின்னா, ஸோ அமௌண்ட் எல்லா டீமுக்குமே 20 crore அதிகப்படுத்துறாங்க. எப்பவுமே 100 கோடி அப்படிங்கிறதா பேசிக் பட்ஜெட் அப்படிங்கிறது தெரியும். இந்த தடவை போன தடவை அந்த ஒரு ஐபிஎல் உடைய ஆக்ஷன் பிரைஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு மிச்சல் ஸ்டார்க், ஒரு பேட் கமின்ஸ் அது மாதிரியான பிளேயர்ஸ்க்குலாம் அதிகமாக போனதுக்கு அப்புறம் ஸோ இந்த தடவை டிமாண்ட் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால 20 crore கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரீசன் அப்படின்னா கூட போன தடவை ஐபிஎல்ல செம்ம ரெவன்யூ கிடைச்சது பிசிசிஐக்கு. ஸோ அதனால கூட ஆஃபர் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சோர்ஸ் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த மாதம் அக்டோபர்ல இருந்து ஐபிஎல் அப்டேட் வந்துடும். 1ஆம் தேதியிலிருந்து பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் வீக் கூட அந்த ரிலீஸ் பிளேயர்ஸ் உடைய லிஸ்ட், ஸோ அது போக வந்துட்டு பிளேயர்ஸ் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, எந்தெந்த பிளேயர்ஸ் ஆக்ஷனுக்கு அவைலபிளாக இருக்காங்க, அந்த மாதிரிலாம் வந்துடும். அண்ட் நவம்பர் 2nd and 3rd வீக்ல ஆக்ஷனுடைய டேட்டும் வந்துடும் அப்படிங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பற்றினா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல தாராளமாக சொல்லலாம். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.